எம்ஜிஆரை தொட முயன்று போலீசாரிடம் அடி வாங்கிய மக்கள் நாயகன் ராமராஜன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் பெரிய புகழை கொண்டிருந்தவர் நடிகர் ராமராஜன். இயக்குனராக தொடங்கிய அவர் சினிமா வாழ்க்கை பின்னர் நடிகராக உயர்ந்தார். தற்போது சினிமாவில் ஒதுங்கியிருந்தாலும் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை குறித்து தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்து வருகிறார். மதுரையைச் சேர்ந்தவர் ராமராஜன். டூரிங் டாக்கீஸில் வேலை, பின்னர் தியேட்டரில் டிக்கெட் கிழிக்கும் வேலை என தொடர்ச்சியாக தியேட்டரில் வேலை செய்து கொண்டே இருந்தார். அந்த தியேட்டர் முதலாளியின் சிபாரிசால் சென்னை வந்து சில பிரபலங்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ராமராஜனுக்கு கோலிவுட்டில் ஒரு அடையாளம் கிடைத்தது. கரகாட்டக்காரன் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் ராமராஜன். தற்போது சாமானியன் திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படமும் வெளியாகும் தருவாயில் இருக்கிறது. இவரது வெற்றி இசையமைப்பாளரான இளையராஜா தான் இப்படத்துக்கும் இசையமைத்திருக்கிறார். சினிமா மீது இருந்த அதே ஆர்வம் ராமராஜனுக்கு அரசியல் மீதும் எம்ஜிஆர் மீதும் இருந்தது. எம்ஜிஆர் தலைமையில்தான் தன்னுடைய முன்னாள் மனைவி நளினியை கல்யாணம் செய்து கொண்டார். பிரபலமாவதற்கு முன்னரே எம்ஜிஆரை நேரில் பார்க்க பெரிய அளவில் முயற்சி செய்வாராம் ராமராஜன். அப்படி ஒரு முறை ராமராஜன் சின்ன வயதில் இருக்கும்போது அவருடைய கிராமமான மேலூருக்கு எம்ஜிஆர் மாநாடு நடக்க இருந்தது. அந்த மாநாட்டில் எம்ஜிஆரை எப்படியாவது தொட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசை சின்ன வயதிலிருந்த ராமராஜனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் எம்ஜிஆரை தொட்டு பார்த்தே தீர வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்த மாநாட்டிற்கு சென்றுள்ளார் ராமராஜன். அப்பொழுது அந்த மாநாட்டில் முதல் வரிசையில் உட்கார்ந்தால் எம்ஜிஆரை தொட முடியாது, பார்க்கத்தான் முடியும். அதனால் எம்ஜிஆர் வரும் வழியில் இருந்தாராம் ராமராஜன். அப்பொழுது எம்ஜிஆரை தொடப்போய் போலீசாரிடம் அடி வாங்கிய சம்பவமும் நடந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் ராமராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தொட முயன்று போலீசாரிடம் அடி வாங்கிய மக்கள் நாயகன் ராமராஜன் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.